இதுவரைக்கும் நாம் அந்த எதிர்மறை பழக்கத்தை பற்றியே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தோம். அவங்க இப்படித்தான், இப்படித்தான், இப்படித்தான் அப்படின்னு சொல்றோம். அப்படி என்றால் என்ன நடக்கிறது? ஆவி அந்த பழக்கத்துடன் வந்திருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள் கோபம் என்று. அவர்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் அவர்கள் எப்போதும் எதிர்வினை செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கடுமையானவர்கள். அவங்க எதுக்கும் கோபப்படுகிறாங்க. நாம் அந்த வரியை ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் சொல்வதினால், நாம் அவர்களுக்கு எந்த அதிர்வலை அனுப்புகிறோம்? கோபம். அவங்களுக்கு ஏற்கனவே அந்த கோபம் இருக்கு. நாம் எல்லோரும் அதே அதிர்வலை அவர்களுக்கு அனுப்புகிறோம். அந்த கோபத்தின் பழக்கம் என்ன ஆகும்? அது வலுவடையும். அதை வலுப்படுத்தியது யார்? குடும்பம். அவங்கள பள்ளிக்கு சென்றாலும் எல்லோரும் அதே விஷயத்தை சொல்கிறார்கள். அதனால மற்றவர்களின் சன்ஸ்கார்களை பார்க்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆன்மீகம் நமக்கு அவர்கள் இல்லாததை பார்க்கச் சொல்கிறது. இப்போது அந்த எண்ணத்தை உருவாக்குங்கள். அவங்கள் கோபத்தின் ஒரு சன்ஸ்காரை எடுத்துச் செல்கிறார்கள். நீங்கள் ஒரு எண்ணத்தை உருவாக்குங்கள். நீங்கள் ஒரு அமைதியான ஆன்மா.